Hi guys, welcome back to my channel. Kerala Coimbatore travel vlog oda இந்த வீடியோ part 2. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு guys. சாரி மன்னிச்சுக்கோங்க. சென்னையில் புயல் மழை வெள்ளம் இதனால தான். ஸோ அன்னைக்கு நம்ம வந்தே பாரத்தில் கோயம்புத்தூரில் இறங்கி இங்கேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்தோட வீடியோ தான் இது. இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி எல்லோரும் போயிருப்பீங்க. ஆனால் நான் போகும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், மருதமலை முருகன் கோவில். மருதமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் இருக்கிற தன்வந்திரி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் மருதமலைக்கு போனோம். சிட்டிக்குள்ளேருந்து ஏறதாழ 12 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் இருக்குது, அதாவது மேற்கில் இருக்குது மருதமலை முருகன் கோவில். கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கோம். 1 மணிக்கு நடை சாத்திட்டாங்கன்னா 2 மணிக்கு தான் அதோட ஓப்பன். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே கரெக்டாக 12:45 ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக ஏறி போய் பார்த்தா நடை சாத்திட்டு இருந்தாங்க. ஸோ கிடைச்ச 1 மணி நேரம் கேப்பில் நான் நல்லா வீடியோ எடுத்துட்டேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக்ஃபீல்ட் மால் தான். எங்கள் டிரைவர் தம்பி ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் நிறுத்தி நிதானமாக அழகாக கொண்டு போய் கதிரமாக கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நாங்கள் போகும்போது நல்ல வெயிலும் இருந்தது, அதே மாதிரி நல்ல டிராஃபிக்கும் இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
மருதமலை கோவிலுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே 2 கிலோமீட்டர் முன்னாடியே பாரதியார் யூனிவர்சிட்டி இருந்தது. ஸோ தைப்பூசம் டைம்லலாம் இங்கேருந்தே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு அங்கே கோயிலில் இருந்த ஒருத்தங்க சொன்னாங்க. சுமார் 600 அடி உயரம் இருக்கிற இந்த மருதமலை கோவிலில் ஏறுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, கார் மலை அடிவாரம் வரைக்கும் போகும். அங்கேருந்து மலைப்பாதை வழியாகவே கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் போகலாம். இன்னொன்று, கீழே மலை அடிவாரத்திலிருந்தே நடந்து மலையை ஏறி போகிறதுக்கு படிப்பாதையும் இருக்குது. மலையில் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் இந்த இடத்துல இருந்து கார் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிற அன்னைக்கு கார் அலோவ் பண்ணாங்க. அதுக்கு வெஹிக்கல் டோல் சார்ஜஸ் 30 rupees டிக்கெட் கொடுத்தாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது மக்களே. மலை அடிவாரத்திலிருந்து நம்ம மலை கோவில் வரைக்கும் போயிடலாம். ஆனால் அங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு 50 படிக்கிட்ட ஏற வேண்டியது இருக்குது. ஸோ பழனி மாதிரி விஞ்சு அந்த ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அடி வழியாக மலை ஏறி நடந்து தான் போயாகணும். மலைப்பாதை ஃபுல்லாக ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருந்தது. ஹோப்ஃபுல்லி இப்போ சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி இதெல்லாம் சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல மக்களே. ஸோ நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மலை அடிவாரத்திலிருந்து இங்கே தெரிகிற இந்த மாதிரி 2 பஸ்ஸஸ் டூ அண்ட் ஃப்ரோ டெய்லி பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகமே இந்த பஸ்ஸை இயக்கிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸஸ் அங்கேருந்து 20 மினிட்ஸ் ஆகுது கீழே அடிவாரத்துக்கு வர்றதுக்கு. இந்த பஸ்ஸு டிக்கெட் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. 20 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் 50 படி ஏறி அந்த மலை கோவிலுக்கு போகணும். நாங்கள் போகிறதுக்குள்ளே எக்ஸாக்டாக 12:56 ஆகிடுச்சு. அவசரமாக ஏறி போய் அங்கே போய் பார்த்தா நட சாத்திருந்தது. ஏறி போகும்போதே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க சீக்கிரம் போங்க கோயில் நட சாத்திடும் அப்படின்ட்டு. ஸோ அவசரமாக ஏறி போய் மூச்சு தான் வாங்குச்சு. பட் அதுக்குள்ளே கோயில் நட சாத்திட்டாங்க. ஸோ அந்த 1 hour கேப்பில் நல்லா வீடியோ எடுத்துட்டேன். இங்கே தான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது. பாம்பாட்டி சித்தர் முருகனை பாம்பு ரூபத்தில் வழிபட்ட இடம் அப்படின்ட்டு. ஏறி வந்த அவசரத்தில், ஏறி வந்த களைப்பில் என்னால் மறுபடியும் இந்த குகை கோயிலுக்கு இறங்கி போய் முடியல மக்களே. நாக்கு தள்ளிடுச்சு. அதனால தான் அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். அங்கே ஒருத்தவங்க கேட்டும்போது கோவில் 4 மணிக்கு தான் திறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4 மணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி வந்துடலாம்னு நினச்சேன். பட் அங்கே இருக்கிற கோயில் குருக்கள் கிட்ட கேட்கும்போது 2 மணிக்கு ஷார்ப்பாக நட திறந்துடும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வெயிட் பண்ணேன். இந்த இடம் பார்த்திங்களா ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவங்கெல்லாம் ஏதோ கட்டிகிட்ருக்காங்க. பட் கண்ணு கட்டுது மக்களே. மேலே ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் ஹைட்டு தான். கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து வரத்துக்கு கஷ்டம்தான். இந்த இடம் சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கஷ்டம்தான் ஏறுறதுக்கு. ஏன்னா பழனி மாதிரி ரோப் காரோ விஞ்சோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் படி மேலே ஏறி தான் வரணும். நீங்கள் அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். கொஞ்சம் படி ஏறி தான் வரணும். பட் நல்ல பிளேஸ், பியூட்டிஃபுல் டெம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா நட சாத்தியிருக்காங்க. மதியம் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ 2 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்றது நம்ம முருகன் கிட்ட தான் இருக்குது, முருகப்பர் கிட்ட தான் இருக்குது. பார்க்கலாம்.
பியூட்டிஃபுல் வியூ மக்களே, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பா பியூட்டிஃபுல் 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 வியூ. Beautiful view. See, 360 degrees. அங்கேருந்து ஏறி வரணும், இப்படி ஏறி வரலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு அங்கே ஏறி வரலாம். So this is the view. ஸோ கரெக்டாக 2 மணிக்கு நட திறந்து 50 ரூபாய் டிக்கெட்டில் உள்ளே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. தர்ம தரிசனம் க்யூ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. 50 ரூபாய் டிக்கெட் காலியாக இருந்தது. ஸோ அதில் போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இங்கேருந்து வியூ பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது மக்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒரு செல்ஃபி இல்லைன்னா ஒரு பிக்காவது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல் வியூ பார்த்துக்கிட்டே நாங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அது வேர்ல்டு ஃபேமஸ் இடங்க. அது என்ன இடம்ன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, டாடா, பை பாய்.